ஷினோபு. டீமன் ஸ்லேயர்ல இருக்க எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர்னா வந்து ஷினோபு தான். ஆனாலும் வந்து அவள கொன்னுப்புட்டாய்ங்க. ஷினோபுவ வந்து டோமா தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல, அந்த விஸ்டீரியா பாய்சன் வந்து டோமாவ வந்து அஃபெக்ட் பண்ணுதா என்னான்ட்டு அடுத்த படம் வந்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஷினோபு வந்து எதுக்காக வந்து இந்த விஸ்டீரியா பாய்சன வந்து தன்னோட உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணா? எதுக்காக மத்த பிரீத்திங் ஸ்டைல்லாம் இருக்கிறப்போ, இன்சைட் பிரீத்திங்க வந்து எதனால வந்து யூஸ் பண்ணா? அப்படின்ட்டு இந்த வீடியோல மொத்தமா பார்த்துடலாம். ஷினோபு. ஷினோபுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலா வந்து ஹைட்ன்றது வந்து மத்த ஆஷிராஸ விட இவ வந்து குட்டை தான். இதுவே வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். குட்டையா இருக்கனால என்னமோ, ஷினோபுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இத ஈக்குவல் பண்றதுக்காகவும் வந்து இன்சைட் பிரீத்திங் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஷினோபு குட்டையா இருக்கா இல்லையா? அவ வந்து ஈஸியா வந்து எந்த சைடு வேணாலும் போய் ஃபைட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா லோயர் சென்டர் ஆஃப் கிராவிட்டிய வந்து யூஸ் பண்ணியிருப்பா. லோயர் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒண்ணுமில்ல. தன்னோட வெயிட்டையும், ஹைட்டையும் தரைக்கு பக்கத்திலேயே இருக்க மாரியே மெயின்டெயின் பண்ணி வந்து ஃபைட் பண்ணியிருப்பா. இப்படி பண்றனால அவளுக்கு வந்து பேலன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாம எந்த டைரக்ஷன்ல வேணாலுமே அவளால வந்து ஈஸியாவே போய் ஃபைட் பண்ண முடியும். டீமன்ஸோட வைட்டல் பார்ட்ஸையும் ஈஸியாவே வந்து பார்க்க முடியும். இன்சைட் பிரீத்திங் மட்டும் இல்ல, மத்த எந்த பிரீத்திங் ஸ்டைல் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா வந்து தேவைப்படும். ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரென்த்ன்றது வந்து அவள்ட்ட வந்து கம்மியா தான் இருக்கனால, இன்சைட் பிரீத்திங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பா. மத்த ஸ்வாட் மாரி இல்லாம, ஷினோபுவோட ஸ்வாட் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த ஸ்வாடோட எட்ஜ்ல வந்து ஷார்ப்பா ஊசி மாரி இருக்கும். நார்மலான ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றப்போ, ஆப்போனன்ட்டோட பாடியில காயம் ஏற்படும். பட் ஸ்டில் டீமன்ஸ்க்கு இருக்க ஹீலிங் எபிலிட்டிக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாவே வந்து அதுக்கு வந்து ஹீல் ஆயிட்டு போயிருவாய்ங்க. அதுவும் அப்பர் மூன் 2 டோமா சொல்லவா வேணும்? ஈஸியாவே வந்து ஹீல் பண்ணிருவான். ஷினோபு என்ன பண்ணியிருப்பான்னா, விஸ்டீரியா பாய்சன வந்து அந்த ஸ்வாட்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பா. யூஸ் பண்ணியிருப்பான்னா, இந்த ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றப்போ, ஆப்போனன்ட்டோட பாடிக்குள்ள ஈஸியாவே வந்து நம்மளால குத்த முடியும். இந்த மாரி ஈஸியா குத்துறனால, பாய்சனும் வந்து ஆப்போனன்ட்டோட அதாவது டீமன்ஸோட பாடிக்குள்ள வந்து சீக்கிரமாவே போய் அஃபெக்ட் பண்ணும். இத யோசிச்சு தான் ஷினோபு இன்செட் பிரீத்திங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பா. ஓகே, பாய்சன் வந்து சீக்கிரமாவே போய் டீமன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு கேஷுவலா இருந்துறாதீங்க. உங்களால எவ்வளோ அதிகமான அட்டாக்க பண்ண முடியுமோ, அவ்வளோ அதிகமான அட்டாக் நீங்க பண்ணணும். அப்படி நீங்க பண்ணலன்னா, அப்பர் மூன்ஸ்க்கு இருக்க பவருக்கு ஈஸியாவே வந்து அதுக்கு வந்து ஆன்டிடோட் தயார் பண்ணிட்டு போயிருவாய்ங்க. அதுக்கு அடாப்ட் பண்ணிருவாங்க. நம்ம டோமா வந்து செஞ்சதே பார்த்துருப்போம். இது எல்லாத்துக்கும் மேல, என்னோட அக்காவ நீ கொன்னுட்ட, நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்ட்டு, ஆக்சுவலா டோமாவ கொல்றதுக்காக தான் இன்சைட் பிரீத்திங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஹிஸ்டீரியா பாய்சன முன்னாடி இருந்தத விட ஷினோபு அதோட பவர வந்து அதிகப்படுத்தியிருப்பான். அக்காவாலேயே ஜெயிக்க முடியல, நம்ம போனோம்னா நம்மளையும் கொன்றுவா அப்டின்ட்டு, நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இவனோட ஃபைட் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாதுன்ட்டு, பாய்சனோட பவர வந்து அதிகப்படுத்தியிருப்பான். அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான பாய்சன வந்து ரெடி பண்ணியிருப்பான். நீங்களும் அதே மாரி ஒரு பாய்சன ரெடி பண்ணணும்னா, அதுக்கு நீங்க கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். கெமிஸ்ட்ரிய பத்தியும், அத கிராஃப்டிங் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷினோபு நெறைய பாய்சன வந்து ரிசர்ச் பண்ணி, நல்லா தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பான். தன்னோட உடம்புலயே வந்து இன்ஜெக்ட் பண்ணாலும் அஃபெக்ட் ஆகாத மாரி அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான வந்து பாய்சன பண்ணியிருப்பா. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான பாய்சன வந்து நீங்க ரெடி பண்ணலன்னா, அந்த பாய்சன வந்து உங்க உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்றப்பயே வந்து நீங்க வந்து இறந்துருவீங்க. அப்போ நீங்க அப்பர் மன்ஸ கொல்ல கிளம்பிட்டீங்கன்னா, நீங்க ரெடி பண்ற பாய்சனுக்கு வந்து ஆன்டிடோட்டே இல்லாத மாரி வந்து ஒரு பாய்சன் வந்து ரெடி பண்ணுங்க. அந்த லெவலுக்கான பாய்சன் வந்து நீங்க ரெடி பண்ணலன்னா, ஷினோபுவோட நிலைமை தான் வந்து உங்களுக்கும். இதெல்லாம் தான் தன்னோட அக்கா மாரி ஃப்ளவர் பிரீத்திங்க யூஸ் பண்ணாம, ஷினோபு வந்து இன்சைட் பிரீத்திங்க வந்து யூஸ் பண்ண வந்து காரணம். வேற என்ன பிரீத்திங் ஸ்டைல யூஸ் பண்ணியிருந்தா, அவ வந்து உயிரோட இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹிஸ்டீரியா பாய்சன வந்து ஷினோபு வந்து யூஸ் பண்ண? உங்களோட தாட்ஸ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.